British East India Company versus Indians or Indian rulers னு எழுதிக்கலாம். அதுக்கு கீழே ரெண்டு பார்க்கணும். பிளாசே பக்சார். பிளாசே அண்ட் பக்சார். பேட்டில் ஆஃப் பிளாசே, பேட்டில் ஆஃப் பக்சார். பிளாசே போர், பக்சார் போர். டன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிட்டு then we'll continue. Battle of Plassey 1757. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பிளாசே. பிளாசே போர் 1757. ஓகே, இதுதான் மெயின் பேட்டில் டு கன்சாலிடேட் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா. இந்த போருக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ் அவங்களோட ஆதிக்கத்தை இங்க ஒருங்கிணைஞ்சு செயல்படுத்த முடிஞ்சிச்சு. திஸ் வாஸ் த மெயின் பேட்டில் தட் லெட் டு த கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்த பிளாசே போரின் விளைவாகத்தான் ஆங்கிலேயர்கள் அவங்களோட ஆதிக்கத்தை இங்க ஒருங்கிணைந்து செயல்படுத்த முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் லெட் டு த கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா. இந்த பிளாசே பேட்டில்ல The Battle of Plassey 1757ல ராபர்ட் கிளைவ் ஆஃப் பிரிட்டிஷ் வர்சஸ் பெங்கால்ல தான் நடக்கும். இது பெங்காலோட நவாப் சிராஜ் உத் தௌலா. கர்நாடிக்ல இருந்து அப்படியே மேல போயிரும், பெங்கால்ல தான் நடக்கும். பேரு சிராஜ் உத் தௌலா. ஸோ பிரிட்டிஷோட ராபர்ட் கிளைவ் வெர்சஸ் பெங்கால் நவாப் சிராஜ் உத் தௌலா, அண்ட் ஹி வாஸ் சப்போர்ட்டட் பை பிரெஞ்சு சைலண்டா. இதான் பிரெஞ்சை டம்மி பண்ணிட்டாங்கல்ல, பட் இருந்தாலும் அங்க பாண்டிச்சேரி பெங்கால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. சப்போர்ட்டட் பை பிரெஞ்சு. ஓகே, done. Next, write down. This battle is often termed as the decisive battle. This battle is often termed as the decisive battle. DECISIVE. தமிழ்ல தீர்மானிக்கும் நிகழ்வாக மாறினது இந்த போர். This battle is often termed as the decisive battle or தீர்மானிக்கும் நிகழ்வாக மாறின போர் இதுதான். அண்ட் பேட்டில் ஆஃப் பிளாசே பெங்கால்ல நடந்துட்டு இருக்கும் போது முகல்ல ஒரு டம்மி ரூலர் இருந்திருப்பார்ல. 1707 இருந்தே டம்மி ரூலர்ஸ் லேட்டர் முகல்ஸ் தானே. அப்ப இந்த டைம்ல இருந்த முகல் ரூலர் பேரு ஆலம்கீர் டூ. இந்த பீரியட்ல இருந்த முகல் ரூலர் ஆலம்கீர் டூ. இந்த பீரியட்ல இருந்த முகல் ரூலர் ஆலம்கீர் டூ. ALAMGIR 2. ஆலம்கீர் டூ. இந்த பேட்டில் போறதுக்கு முன்னாடி சில விஷயம் என்னன்னா, சிராஜுத் தௌலா வாஸ் a ஹீரோ. சரியா? சிராஜுத் தௌலா வாஸ் a fantastic ruler, a very very powerful person. நேரா நின்னு ஜெயிக்கவே முடியாத ஒரு ரூலர். ஓகே, அப்ப அவங்கள அந்த சிராஜுத் தௌலாவை எப்படி வீழ்த்திட்டு பிரிட்டிஷ் பவருக்கு வந்தாங்க? நேரா நின்னு பேச முடியாதவங்க பேக்ரவுண்ட்ல தான் வேலை செய்வாங்க. கரெக்டா? தேர் ஆர் சீப் பீப்புள் லைக் தட் ஈவன் டுடே. கரெக்டா இல்லையா? எஸ், நம்ம இப்படித்தான் அப்படின்னு இருக்கிறது, நம்ம இப்படித்தான்னு வெளியே காமிச்சிட்டு ஒரிஜினலா வேற மாதிரி இருக்கவங்க இருக்கத்தானே செய்யறாங்க. இன்னைக்கு வரைக்குமே திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு தேர்ட் கிரவுண்டட் ஆட்டிடியூட்ல தான் பெங்காலை வந்து பிரிட்டிஷ் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. நேரா நின்னு போர்ல ஜெயிச்சது கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, சிராஜுத் தௌலா கூட இருப்பாங்கல்ல சப்போர்ட்டர்ஸ், சிராஜுத் தௌலாவோட ஆட்கள் இருப்பாங்கல்ல, சிராஜுத் தௌலாவோட கமாண்டர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாத்தையும் விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. ஓகே, அப்ப சிராஜுத் தௌலாக்காக நின்று சண்டை போடும் போது இவங்க சண்டை போட்டிருக்க மாட்டாங்கல்ல.
அப்படிதான் சிராஜு தௌலா லாஸ் த பேட்டிலே தவிர நேரா நின்னு சிராஜு தௌலாவை என்னைக்குமே ஒரு நாளும் பிரிட்டிஷ் ஜெயிச்சிருக்கவே முடியாது. இஃப் நாட் ஃபார் தீஸ் ஸ்டூபிட்ஸ், அவ்வளவுதான். இங்க கூடவே இருந்துட்டு ரூலருக்கு ஆப்போசிட்டா இவங்க ஆக்ட் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இந்தியா பிரிட்டிஷ் கிட்ட போயிருக்காரு. ஏன் இது டிசிசிவ் பேட்டில்னு சொல்றோம்னு தெரியுதா? இது வரைக்கும் சண்டை பிரிட்டிஷா பிரெஞ்சாங்கிறது மட்டும்தான். இங்கதான் பிரிட்டிஷ் அண்ட் இந்தியான்னு ப்ரூவ் ஆகுது. நம்ம பண்ற ஒரு விஷயமும் நம்ம எந்த இடத்துல இருந்து பண்றோம், இதனால யாருக்கெல்லாம் பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சு பண்றவன் தான் மனுஷன். எனக்கு காசு கிடைக்குது, எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நான் பாட்டுக்கும் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா நான் இருக்கிற இடத்துல அது பண்ணலாமா? am I an individual where I can do anything? நான் இருக்கிற இடம் எங்க? அப்ப நான் யாரு கூட இருக்கிறோம்? அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு நல்லா இருக்கு, இட் இஸ் கிவிங் மீ பிளஷர், இட் இஸ் கிவிங் மீ லக்ஸுரி அப்படிங்கறக்காக நான் ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு போனா உனக்கு லக்ஸுரி வந்துச்சு, உன் கிங்குக்கு பதவி போச்சு, இந்தியாவே போச்சு. கரெக்டா? எஸ். நிறைய லைஃப் லெசன்ஸ் ஹிஸ்டரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன நடந்தாலும் நமக்குன்னு ஒரு ஜென்யூனிட்டி, ஒரு ஹானஸ்ட், ஒரு கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்கணும். இங்க தனி நபர் ஒருத்தர் எடுத்த முடிவு இந்த தனி நபரை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, யார் கூட இருக்கமோ அவங்கள அஃபெக்ட் பண்ணிருக்கு. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம்னாலே தீயா பத்திக்கிட்டு எரியும், ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி. இமேஜின் த இந்தியா வாஸ் புட் இன் டு chaos பிகாஸ் ஆஃப் திஸ் பேட்டில். இந்தியாவே ஒரு தலைகீழா மாத்தின ஒரு பேட்டில், டிசிசிவ் பேட்டில் இந்த ஈவெண்ட் ஆஃப் ஹிஸ்டரின்னு சொல்றோம். அந்த அளவுக்கு நடந்ததுக்கு காரணம் என்ன சொல்றது? நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் தீஸ் பீப்புள். ரொம்ப டிசிப்ளின் இல்லாத, ஆட்டிடியூட் இல்லாத சீப் பீப்புள், அவ்வளவுதான். எனக்கு எப்ப ஹிஸ்டரி படிச்சாலும் எனக்கு இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளை பார்த்தா மட்டும் ஐ ஐ கெட் சோ மச் வாட் இரிட்டேட்டட். வை டு தே ஈவன் லிவ்? இல்லையா? எதுக்கு வாழணும்? அப்படி ஒரு வாழ்க்கை எதுக்கு வாழணும்? பெட்டர் டை. வை ஆர் யூ லிவிங் மேன்? டை. அந்த மாதிரி தான் we have to handle them. பட் என்ன பிரச்சனைனா இண்டிவிஜுவலோட லக்ஸரி, இண்டிவிஜுவலோட பிளஷர். காசுக்கு வருதா காசு, எனக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு. பட் Like நல்லா இருக்கிற betrayal, எல்லா ma'am. ஆ Like betrayal. ஆ அப்சல்யூட் பிட்ரேயல் தான். லைக் பிட்ரேயல்லாம் இல்ல, அப்சல்யூட் பிட்ரேயல் தான். எனக்கு நல்லா இருக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுனா அது என் பையனை பாதிக்காத வரைக்கும் தான் நான் நல்லா இருக்கான்னு பார்த்து பண்ண முடியும். என் பையனை பாதிச்சதுன்னா அது நல்லா இருந்தாலும் நான் பண்ணக்கூடாது. அதுதானே வாட் கோர் ஆஃப் லிவிங், அதான வேல்யூ சிஸ்டம். எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னா என் ஹஸ்பண்ட் அதை பாதிக்காத வரைக்கும் நான் பண்ணலாம். எனக்கு நல்லா இருக்குன்னா என் ரூலரை பாதிக்காத வரைக்கும் அது எனக்கு நல்லா இருந்தா பண்ணலாம். அவங்கள பாதிக்குது அப்படிங்கும் போது ஃபேமிலியை பாதிக்குது, கோரை பாதிக்குது, ரூலரை பாதிக்குது, அட்மினிஸ்ட்ரேஷனை பாதிக்குது, நாட்டை பாதிக்குதுன்னா நம்ம எதுவுமே பண்ணவே கூடாது. பட் அதுதான் இந்த பேட்டில். அது அவங்க எதுக்காக பண்ணாங்களோ, பட் த ஹோல் ஹிஸ்டரி வாஸ் என்னது உல்டாவா மாறினது இந்த பேட்டிலோட தான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல இப்ப? ஓகே, ரைட் ஆன். Reasons for Battle of Plassey. 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 Misuse of trade privileges by British. 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 அப்ப ஆல்ரெடி பெங்கால்ல பிரிட்டிஷ் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, கரெக்டா? ஆனா பெங்கால்ல அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்கல்ல. இவ்வளவுதான் ட்ரேட் பண்ணோம்னா அந்த லிமிட்டை தாண்டி ட்ரேட் பண்றது, இவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னா அது கட்டாம ட்ரேட் பண்றது. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் மிஸ்யூஸ் ஆஃப் ட்ரேட் ப்ரிவிலேஜஸ் பை பிரிட்டிஷ். ட்ரேட் ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு கொடுத்தது யாரு? பெங்காலோட நவாப், கரெக்டா? ஸோ ட்ரேட் ப்ரிவிலேஜஸ் கிவன் பை பெங்கால் நவாபை அவங்க மிஸ்யூஸ் பண்ணது. ரெண்டாவது, நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். Non-payment of tax to the Nawab of British. Non-payment of tax by British to the Nawab of Bengal. Next point, fortification of Calcutta. Fortification of Calcutta without the permission of Nawab. கல்கட்டால இவங்க ஒரு ஃபோர்ட்டே கட்டுறாங்க, யாரோட பெர்மிஷன் இல்லாம? நவாபோட பெர்மிஷன் இல்லாம. என் இடத்துல வந்து
நீ எனக்கு தெரியாம வீடே கட்டுறியா? நான் உனக்கு எதுக்கு விட்டேன்? வேலை செய்யறதுக்கு தானே விட்டேன், வர்த்தகம் பண்றதுக்கு தானே விட்டேன். புரியுதா? அந்த கோவம் வரும்ல. ஸோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் கல்கட்டா பை பிரிட்டிஷ் வித்தவுட் நவாப் பெர்மிஷன். லாஸ்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் கேவ் அசைலம். அசைலம்னா புகலிடம். ஓகே, பிரிட்டிஷ் கேவ் அசைலம், புகலிடம். யாருக்கு புகலிடம் கொடுப்பாங்கன்னா, டு அ பொலிட்டிக்கல் ஃபியூஜிட்டிவ். அப்படின்னா அரசியல் துரோகி இல்லைன்னா தப்பியோடி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேர் கிருஷ்ணதாஸ். நவாப் ஆஃப் பெங்காலோட பொலிட்டிக்கல் எனிமி கிருஷ்ணதாஸ். அவருக்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெங்காலுக்குள்ளேயே புகலிடம் கொடுத்துருக்காங்க. எனக்கு நான் அவன் லூசு, அவன் ஒரு ஃப்ராடுன்னு சொல்றேன். நானே உனக்கு பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கேன், நீ எனக்கு வேண்டாத ஒரு ஃப்ராடு கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு இருந்தா ட்ரூ ரைட்? கோவம் வருமா வராதா? ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேவ் அசைலம் டு பொலிட்டிக்கல் ஃபியூஜிட்டிவ் ஆஃப் நவாப் ஆஃப் பெங்கால். அசைலம்னா புகலிடம், ஃபியூஜிட்டிவ் பொலிட்டிக்கல் ஃபியூஜிட்டிவ்னா அரசியல் தப்பியோடி இல்லைன்னா அரசியல் துரோகி. நவாபோட அரசியல் துரோகி. அவர் பேரு கிருஷ்ணதாஸ். கிருஷ்ணதாஸ். இப்ப நல்லா பாருங்க என்னென்ன ரீசன். நவாப் ஆஃப் பெங்கால் தான் அங்க ஹீரோ, அங்கதான் அவர் தான் கிங். அவர் பெர்மிஷன் கொடுத்து பெங்கால்ல பிரிட்டிஷ ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காரு. கரெக்டா? பெங்கால்ல ட்ரேட் பண்ண சொன்ன பிரிட்டிஷ் சரியா பர்மிஷன் வாங்கி ட்ரேட் பண்றது இல்ல, அதை மிஸ்யூஸ் பண்றாங்க, டாக்ஸ் சரியா கட்டுறது இல்ல. அதுக்கப்புறம் என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம ஃபோர்ட் கட்டிட்டு இருக்காங்க, எனக்கு வேண்டாத ஒருத்தரை கூட்டிட்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்றாங்களா? இது யாரை இரிட்டேட் பண்ணும்? பெங்கால் நவாப் இரிட்டேட் பண்ணும்ல. அப்போ அவர் என்ன பண்றாரு, he directly attacked பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அட்டாக் பண்ணி, நீங்க நல்லா யோசிங்க, நீ ஒரு ஆஃப்டர் ஆல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, புரியுதா? ஆஃப்டர் ஆல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்கிட்ட பெர்மிஷன் வாங்கி என்னோட இடத்துல உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆஃப்டர் ஆல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. நான் ஒரு கிங், புரியுதா? ஐ எம் அ கிங். என்னோட பெர்மிஷன்ல வேலை செய்யற நீயே இவ்வளோ மிஸ்யூஸ் பண்ற, இவ்வளோ நான் பேமெண்ட்ல வச்சிருக்க, எனக்கு வேண்டாதவங்களை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்க, என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம என் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஃபோர்ட் கட்டிக்கிட்டு இருக்கேன்னா ஐ எம் அ கிங். அ கிங் இஸ் அ கிங். கரெக்டா? இப்போ வாட் வில் த கிங் டூ? ஹி அட்டாக்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பயங்கரமா அட்டாக் பண்ணி அங்க கிடைச்சவன் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாரு. தூக்கிட்டு வந்து ஒரு இரட்டரை சம்பவம்னு ஒரு பிளாக் ஹோல்குள்ள போட்டு ஹி லாக்டு. இந்த பிளாக் ஹோல் ட்ராஜடியில சஃபகேட் ஆகியே நிறைய பேர் இறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஹி ப்ரூவ் த சுப்ரீமசி. அப்பவும் எப்படி ஜெயிச்சாருன்னா கூட இருக்க 4 பேர் இருப்பான்ல, அந்த மாதிரி ஒரு கிங்க வீழ்த்தினது ஜஸ்ட் ஃபார் மணி அண்ட் சம் லக்ஸரி அப்படின்னா அது நீ போய் யார்கிட்ட வேலை செய், இந்த மாதிரி ஒரு கிங் கிட்ட வேலை செய்யறேன்னு சொன்னா உனக்கு பெருமை. இந்த மாதிரி ஒரு கிங்க கூடவே இருந்து தோற்கடிச்சிட்டு போய் பிரிட்டிஷ் கிட்ட வேலை செய்யறதுக்கு, ஃபார் தட் லைஃப் யூ கேன் பெட்டர் டை தானே. Yeah, there's always a famous proverb. You can even be a servant in a king's court, but you cannot be a king in the fool's court. ஆமாவா? நான் எங்க கிங்கா இருக்கிறேன், எங்க சர்வெண்டா இருக்கேங்கிறது ரொம்ப முக்கியம். நான் சர்வெண்டா கூட நல்ல இடத்துல இருந்தேன்னா பரவாயில்ல, ஆமாவா? பட் சர்வெண்டா கூட நான் நல்ல இடத்துல இருக்கிறது எவ்வளோ பெருமை, அதுக்கு நான் கிங்கா ஒரு முட்டாள் இடத்துல இருக்கிறது எவ்வளோ பெரிய கேவலம். அதை தான் இவங்க பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. கிளியர்? என்ன எழுதணும்? கிருஷ்ணதாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டவுன் த நவாப் ஆஃப் பெங்கால். த நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜுத்தௌலா. The Nawab of Bengal, Sirajuddaula, attacked. The Nawab of Bengal, Sirajuddaula, attacked and seized the English fort. Seized the English fort. Attack பண்ணி English fort கைப்பற்றிட்டாரு. Attacked and seized the English fort and imprisoned many British officials. அங்க இருந்தவனெல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பார்ல. Attacked the British officials in June 1756. In June 1756.
அது பேரு தான் இரட்டு அறை துயரம். இருட்டறை துயரம் or black hole tragedy. black hole tragedy இல்லனா இருட்டு அறை துயரம். 146 இங்கிலீஷ் பிரிட்டிஷ் மென்ன கூட்டிட்டு வந்து ஒரு டைனி ரூம்ல, ஒரு சின்ன அறையில போட்டு அடைச்சு, அதுல 123 out of 146 died out of suffocation. மூச்சு திணறலையே 123 பேர் இறந்துட்டாங்க. கிளியர்? புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப சிராஜ் தௌலா ரொம்ப பவர்ஃபுல்லா. இப்ப பிரிட்டிஷ்க்கு என்ன புரிஞ்சிருக்கும்? நேரா நின்னெல்லாம் சிராஜ் தௌலாவை ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப பிரிட்டிஷ் கிரிமினலா தானே யோசிப்பாங்க. சிராஜ் தௌலா கூட இருக்கவன்லாம் கண்டுபிடி, அவனை எல்லாம் நம்ம கூட சேர்த்துனா சிராஜ் தௌலாவை அடிச்சிடலாம். அப்ப நம்ம அவனுக்கு ஏதாவது கொடுத்தா அவன் நம்ம கூட வந்துருவான். என்ன கொடுக்குறேன்? சிராஜ் தௌலாவை கொன்னுட்டா நான் உனக்கு கிங் ஆக்கிடுறேன் அப்படின்னு ஒரு ஆப்ளிகேஷன் கொடுத்தா அவன் அக்செப்ட் பண்ணிக்குவான்ல. தட்ஸ் வென் பிரிட்டிஷ் பிளேட் திஸ் பிட்ரேயல் கேம். பிரிட்டிஷ் பிட்ரேயல் இல்ல, பிரிட்டிஷ் ரொம்ப டாக்டிக்கலா இருந்திருக்கான். பிட்ரேயல் கேம் விளையாண்டது நம்ம கூட இருந்த ஆட்கள் தான். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் இஸ் பேட். அவன் பேடு தான். குட்னு நினைச்ச கூட இருந்தவன் தானே இப்ப பிரச்சனையே. யா, ஸோ வி வில் இன்ட்ரடியூஸ் 4 கேரக்டர். மிர் ஜாஃபர், ராய் துர்லப், ஜகத் சேத், Omi Chand. Mir Jafar was the commander of Nawab army. Okay, படை தளபதி. ராய் துர்லப் ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஹிந்து ரூலர். ஜகத் சேத் ஒரு பேங்கர் ஃப்ரெண்ட். இது ஒரு பெரிய பிசினஸ்மேன், மர்ச்சன்ட் ஆஃப் பெங்கால் மர்ச்சன்ட். இவங்க எல்லாம் ராஜா கூட சப்போர்ட்டிவா இருந்தவங்க. பெங்கால் மர்ச்சன்ட். மிர் ஜாஃபர் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் நவாப் ஆர்மி, ராய் துர்லப் ஹிந்து ரூலர், ஜகத் சேத் ஒரு பேங்கர், ஓமி சந்த் அப்படிங்கிறவர் ஒரு பெங்கால் மர்ச்சன்ட். இவங்க எல்லாரும் யாரோட கட்சியில சேர்ந்துட்டாங்க? பிரிட்டிஷ். இப்ப பிரிட்டிஷ் பிளஸ் மிர் ஜாஃபர், ராய் துர்லப், ஜகத் சேத், ஓமி சந்த் வர்சஸ் சிராஜுத் தௌலா. பட் சிராஜுத் தௌலாக்கு இவங்க எல்லாம் அவங்க சைடு சேர்ந்துட்டாங்கன்னு தெரியுமா? தெரியாது. சிராஜுத் தௌலா எப்பவும் போல அவன் என்ன ஒரு 30,000 பேத்த கூட்டிட்டு வருவான். நம்ம ஆர்மி இருக்குல்ல, நம்ம கமாண்டர் போவாரு, மிர் ஜாஃபர் அடிச்சு தூக்கிடுவார். அவர் அடிக்கவே மாட்டாரு, பிரிட்டிஷ் கிட்ட காசு வாங்கிட்டாருல்ல. ஸோ இதான் நடந்த சிச்சுவேஷன். ரைட் டவுன் பேட்டில் ஆஃப் பிளாஸ். இவங்க எல்லாம் தே ஜாயின்ட் இன் சப்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ்னு எழுதிக்கோங்க. தே ஜாயின்ட் இன் சப்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ். தே ஜாயின்ட் இன் சப்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ். They joined in support of British. Finally, the Battle of Plassey போர் ஜூன் 23, 1757 பிளாசே இல்லைன்னா பலாஷின்னு சொல்லுவாங்க சில புக்ல அந்த இடத்த. பிளாசேங்கிற இடத்துல பாகிரதி ரிவர் ஓரத்துல நடந்துச்சு, கல்கட்டால. ஓகே, ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசே நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? பலாஷியில, பாகிரதி ரிவர்ல, கல்கட்டால நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியே ராபர்ட் கிளைவ் யாருக்கெல்லாம் காசு கொடுத்துட்டாரு? மிர் ஜாஃபர், ராய் துர்லப் எல்லாமே. ஓகே, என்ன நான் பதவிக்கு வந்தா உனக்கு கிங் ஆக்கிடுவேன், அவ்வளவுதான். நான் கமாண்டராகவே இருக்கேன்ல, நாளைக்கு கிங் ஆயிட்டேன்னா சிராஜு தௌலா கீழே கமாண்டரா இருக்கிறதாண்டா உனக்கு வேல்யூ. பிரிட்டிஷ் கீழே நீ கிங்கா இருக்கிறது டம்மி தான் அவனுக்கு புரியல. தட்ஸ் த ஒன்லி திங். ஓகே, சிராஜு தௌலா ஆர்மி கேம் வித் 50,000 சோல்ஜர்ஸ். எழுதிக்கோங்க, சிராஜு தௌலா ஆர்மி came with 50,000 soldiers, 50,000 soldiers, 40 cannons, 40 பீரங்கி, 10 போர் யானைகள், 10 war elephants. சிராஜு தௌலா ஆர்மி கேம் வித் 50,000 படை வீரர்கள், 40 பீரங்கி 40 cannons, 10 war elephant 10 போர் யானைகள்.
and Robert Clive army came with 3,000 soldiers. Robert Clive army came with 3,000 soldiers. ஐம்பதாயிரம் சோல்ஜர்ஸ், 40 கெனான், 10 எலிஃபென்ட், வார் எலிஃபென்ட், வெறும் 3000 சோல்ஜர்ஸ். 11 மணி நேரத்துல இவங்க எல்லாரும் தோற்கடிக்கப்பட்டாங்க. எப்படி தோற்கடிக்கப்பட்டாங்க? இங்க கமாண்டர் என்ன சொல்றது, சிக்னலே கொடுக்கல. போர் போடுறதுக்கு கமாண்டர் சொன்னாதானே இவங்க சண்டை போடுவாங்க. இவங்க மட்டுமே 11 மணி நேரத்துல அட்டாக் பண்ணி சிராஜுத்தௌலா வாஸ் டிஃபீட்டட். ஜஸ்ட் இன் 11 hours இந்தியாவோட தலையெழுத்தே மாத்தினது. இந்தியாவோட தலையெழுத்து இல்ல, இந்தியா இன்னைக்கு நல்லா தான் இருக்கு, அவங்க தலையெழுத்து அவங்களே மாத்திக்கிட்டாங்க. கரெக்டா இல்லையா? எஸ், இட் வென்ட் டு அ ஸ்ட்ரகிள், திரும்பி மேல வந்துருச்சு. எனக்கு இந்தியா இஸ் டூயிங் ஃபேர் வெல். பட் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்தியான்னு ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அந்த துரோகிகள், பிட்ரேயல்ஸ் வில் பி ஒன்லி ஸ்போக்கன் அபவுட் அஸ் பிட்ரேயல்ஸ். கரெக்டா? ட்ரூ, ரைட்? இந்தியா எனக்கு திரும்பி வந்துரும். எல்லாமே அப்படிதான். நம்ம யாரெல்லாம் சீட் பண்றோமோ, the person who got affected, அவங்க நம்பி தான் ஏமாந்துருப்பாங்க. they'll come back very easily கொஞ்சம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம். பட் உலகம் இருக்கிற வரைக்கும் ராய் துர்லபும், மிர்ஜாஃபரும், ஓமிச்சந்தும், ஜகத் சேத்தும் இந்தியாவின் துரோகிகளாவே கருதப்படுவாங்க. அப்படி வாழ்ந்து அப்படி செத்ததுல பிரயோஜனமே இல்ல. யா, சோ த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வாஸ் சேஞ்ச். ஒரு டெம்பரவரியா ஒரு 200 வருஷம் சந்தோஷமா இருந்துட்டு பிரிட்டிஷ் போயிட்டாங்க. இந்தியா திருப்பி மேல எந்திரிச்சிருச்சு. பட் இந்தியா இருக்கும் வரை, உலகம் இருக்கும் வரை, this category will die as betrayals, decides, cheaters and all. Okay, fine. என்ன நடந்துச்சு இப்ப? Robert Clive army came with 3,000 soldiers. In just 11 years, Sirajud-Dawla was defeated. 11 hours. Just 11 hours, Sirajud-Dawla army was defeated. All of them betrayed Siraj. Okay, done. Next, write down Battle of Plassey. Effects of Battle of Plassey. Effects of Battle of Plassey. Mir Jafar became the Nawab of Bengal. அதுக்கு தானே இதுல எல்லாமே, இந்த போராட்டம் மொத்தமும் அதுக்கு தானே. Mir Jafar became the Nawab of Bengal. Mir Jafar became the Nawab of Bengal. யாரு இவங்களை நவாபா இப்ப உட்கார வச்சிருக்கா? பிரிட்டிஷ். ஓகே, அப்ப கிங்கா இருக்க முடியுமா? பிரிட்டிஷ் கிட்ட பப்பெட்டா இருக்க முடியுமா? பிரிட்டிஷ் கிட்ட ஆனா அவரு எந்த கிங்க பார்த்து ஆசைப்பட்டு நான் கிங் ஆகணும்னு நினைச்சாரு மிர் ஜாஃபர்? நான் சிராஜுத்தௌலாக்கே அகேன்ஸ்டா போறேன். கரெக்டா? ஒருவேளை நான் ஜெயிச்சுட்டேன்னா சிராஜுத்தௌலா மாதிரி நான் இருப்பேன் தானே நினைச்சிருப்பீங்க. ஃபைன். ஆனா நீ ஆனதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? பப்பட் மாதிரி ட்ரீட் பண்ணிடுவாங்க. சோ மிர் ஜாஃபர் பிரிட்டிஷுக்கு தெரியாம ஜாயின்ட் வித் டச். தேவையா இது? தேவையா? ஜாயின்ட் வித் டச். ஓகே, மிர் ஜாஃபர் பிளஸ் டச். அப்ப இன்னொரு பேட்டில் நடக்குது, பேட்டில் ஆஃப் சின்சுரா. மிர் ஜாஃபர் பிளஸ் டச் வர்சஸ் பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் டென்ஷன் ஆவானா இல்லையா? நான் பார்த்து உன்னை கிங் ஆக்குன, இப்போ நீ பவர் வேணும்னு சொல்லி டச்சோட சேர்ந்திருக்கியா? ரிமூவ் மிர் ஜாஃபர் ஃப்ரம் பவர். போச்சா? இதுக்கு கமாண்டரா சிராஜுத்தௌலா கூட இருந்திருக்கலாமா? எஸ். அண்ட் தேர்ஃபோர் மிர் ஜாஃபருக்கு பதிலா இன்னொருத்தருக்கு தூக்கி போட்டாங்க. மிர் காசிம் பிரிட்டிஷ் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இந்த பேட்டில் தோத்ததும் இவங்க தான். மிர் ஜாஃபர் பிளஸ் டச். பிரிட்டிஷ் தான் ஸ்ட்ராங் ஆச்சு, ஆல்ரெடி லாஸாவே ஜெயிச்சிட்டாங்க, சிராஜுத்தௌலாவே முடிச்சிட்டாங்க. மிர் ஜாஃபர் நான் பார்த்து வச்சாலு எனக்கு என்ன அவ்வளோ கஷ்டமா?
So Mir Jafar was removed. Mir Qasim became the new Nawab of Bengal. இவங்களும் பிரிட்டிஷோட ஆளு. மேம் எஸ் மேம் இது பேட்டில் ஆஃப் ஹூக்லி பெடேரா நம்ம முன்னாடி பார்த்த அந்த இதுதானே மேம் இந்த பேட்டில் 1759ல. நான் சொல்லவே இல்லையே இயர், நீங்க அங்க கனெக்ட் பண்ணீங்க. மேம் அந்த பிளேஸ் வந்துச்சுல சின்சூரான்ட்டு டச்ல நம்ம எழுதிருந்தோம். இப்ப எழுதுங்க, நான் சொல்றேன். ஓகே டன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப யாரு இங்க ரூலர்? மிர் காசிம். ஓகே, இப்ப என்ன ஆயிருச்சு? பேட்டில் ஆஃப் பிளாஸே முடிஞ்சிருச்சு, சிராஜு தௌலா முடிச்சாச்சு, மிர் ஜாஃபரை உட்கார வச்சாச்சு, மிர் ஜாஃபரையும் முடிச்சாச்சு, மிர் காசிம் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. இப்ப நவாப் ஆஃப் பெங்கால் மிர் காசிம். ஓகே, நெக்ஸ்ட் கம் டு பேட்டில் ஆஃப் பக்சார் 1764. மிர் காசிம் பேட்டில் ஆஃப் பக்சார்ல என்னன்னா மிர் காசிம் லீடர் ஆயிடுறாரு. மிர் காசிமுக்கும் பவர்ஃபுல்லான கிங்கா இருக்கணும்னு தானே இப்ப ஆசை. மிர் காசிமுக்கும் நான் பவர்ஃபுல்லான கிங். மிர் காசிம் சொல்றது ஏதாவது பிரிட்டிஷ் கேட்பாங்களா? எதுவுமே கேட்க மாட்டாங்க. மிர் காசிம் எதுக்கடா இப்படி கிங்கா இருக்கணும்னு அவரோட சொந்தத்துல இயங்க ஆரம்பிச்சிருவார். அது யாரை கோவப்படுத்தும்? பிரிட்டிஷ். So Mir Qasim, without the permission of British, shifted his capital from Calcutta to Munger Fort. நான் நீ சொன்ன இடத்துல எல்லாம் உட்காந்து ஆட்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் தான் கிங். டே, நான் தானே உனக்கு கிங் ஆக்குனேன். கான்ஃபிளிக்ட் வருமா? சோ அந்த கான்ஃபிளிக்ட்ல மிர் காசிம் பக்கத்துல ஆவாதோட ரூலர் ஷுஜாவுத் தௌலா, சிராஜ் இல்ல ஷுஜாவுத் தௌலா பிளஸ் ஆலம்கீர் 2 இருந்தாரா பிளாஸே இப்ப ஷா ஆலம் 2 முகல் ரூலர். இவங்க 3 பேரும் சேர்ந்து பெங்காலையே இவன் பிடிச்சிட்டான், இவனை இன்னி வெளியே அனுப்பலைன்னா இந்தியாவை பிடிச்சிருவான்னு ஒரு பயம் வரும்போது முகல் ரூலர் ஜாயின் பண்ணுவாரா? எல்லாரும் ஜாயின் பண்ணி வர்சஸ் பிரிட்டிஷ், ஹெக்டர் முன்ரோ அண்ட் ராபர்ட் கிளைவ். ஹெக்டர் முன்ரோ கமாண்டர் பிளஸ் ராபர்ட் கிளைவ். இந்த பிளாஸே முடிஞ்சு ஸ்ட்ராங்கா இருக்க பிரிட்டிஷ பக்சார் போர்ல மறுபடியும் மிர் காசிம், ஆவாது, முகல் எம்பரர் 3 பேரும் சேர்ந்து எதிர்க்காங்க. பேட்டில் ஆஃப் பக்சார்ல இவங்க தோத்துருவாங்க. இவங்க தோக்கும் போது இப்ப பெங்கால் மட்டும் போகல, இந்தியாவும் சேர்ந்து போயிடுச்சு. புரிஞ்சிருச்சா? முகல் எம்பரர் உள்ள இன்வால்வ் ஆகி முகல் எம்பரரை தோக்கடிச்சதுனால இந்தியா போயிடுச்சு. திலகவதி கோவம் வருதுச்சா அப்படின்னு. என்ன பண்றது? அப்படிதான். ஓகே, சோ ஷா ஆலம் 2வும் உள்ள போயிட்டார். சோ இந்தியா went under the control of British. Okay, can you write this now? எழுதுங்க. Ma'am, Yes. ma'am, at the end of the three Carnatic wars, then ma'am, like British gets the entire power of like India கிட்ட வருது, இந்தியாவோட பவர் அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் தானே மேம் பேட்டில் ஆஃப் பிளாஸே அண்ட் பக்சார். ஆமாங்க.
மேம் பட் இப்போ வந்து 1963 சாரி 1763ல தான் வந்து the Treaty of Paris வந்து கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ அட் தட் அந்த எண்ட்ல தான் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து பிரெஞ்சு கிட்ட இருந்து பவர் வருது. பட் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசே வந்து 1757லயே டியூரிங் த தேர்ட் கர்நாடிக் வாரே வருது மேம். கான்டெம்பரரியா தான் நடக்கும், இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும். ஒரு இது முடிஞ்சு அப்படி கிடையாது. இங்க எனக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, இங்க இவங்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்ப இது ஒரு பக்கம் முடியுது, இது ஒரு பக்கம் முடியுது. அப்படிதான் ஹிஸ்டரி. ஓகே மேம். ஓகே ஓகே மேம். ஃபைன், முடிச்சிட்டிங்களா? ஓகே டன். எஸ், ஸோ பேட்டில் ஆஃப் பக்சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் வாஸ் சைன்ட். அலகாபாத் ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டது. அலகாபாத் 1765ல, பக்சார் முடிஞ்சு இன்னும் அடுத்த வருஷம். மேம் எஸ், மேம் ராபர்ட் கிளைவ் இன்னொருத்தர் யார் மேம்? ஹெக்டர் ஹெக்டர் முன்ரோ, MUNRO. ஓகே, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் படி ஷா ஆலம் 2, யாருங்க இவரு? முகல் எம்பரர். ஷா ஆலம் 2 gave British East India Company rights to collect tax. அவ்வளவுதான், இனி வரியே நீ வசூல் பண்ணிக்கலாம். வரி வசூல் பண்ணா அது அரசரோ மட்டும்தான் பண்ணணும். வரி வசூல் பண்ற அதிகாரமே கொடுத்துட்டு அவன் அரசாயிட்டான்ல, என் பவர் போயிருச்சுல்ல. ஸோ ரைட் டு கலெக்ட் டேக்ஸ், அந்த டேக்ஸ் பேரு திவானி ரைட்ஸ். திவானி ரைட்ஸே கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, ஏன்னா தோத்துட்டாருல. ஓகே, மெயின் 3 ரீஜனுக்கு கொடுப்பாரு, பெங்கால், பீகார், ஒரிசா. பெங்கால், பீகார், ஒரிசா. Okay, and ஆவாத் ரூலர் சரண்டர்ட் எவ்ரிதிங் டு ராபர்ட் கிளைவ். ஆவாதும் தோத்துட்டாங்களா, ஆவாத், அலகாபாத் எல்லாம் போயிருச்சு. So completely British became powerful after Battle of Plassey. ஓகே, கிளியரா? எழுதிட்டீங்களா? ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் 1765, இதோட பிளாசே பக்சார் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்தியா யாரோட கையில? வரி வசூல் பண்றதுக்கு அதிகாரம் யாருக்கு? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. வரி வசூல் பண்றவன் தான் எல்லாமே பண்ணுவான், அவன் தான் ஹெட். ஓகே, இதோட பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டுக் ஓவர் இந்தியா. அதுக்கப்புறம் அங்கங்க மைசூருக்கு அவங்களுக்கு வார் நடக்கும், மைசூரை கைப்பற்றக்கு. மராத்தாஸ் வார், மைசூர் வார், சிந்து வார், நேபாள் வார், அதெல்லாம் அந்தந்த பகுதியில நடக்கும். நம்ம எது இந்த கான்டெக்ட்ல தேவையோ அதை மட்டும் படிப்போம். இதுதான் மேஜர் டிசிசிவ் பேட்டில்ஸ். கிளியர்? ஓகே, ஸோ வாட் வில் டு, வில் ஸ்டாப் ஹியர் ஃபார் டுடே. மைசூர் வார் டச் பண்ண வேண்டாம், ஏன்னா மைசூர் வார் வந்து இட் ரிக்வயர்ஸ் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். ஸோ மைசூர் வார் வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போதைக்கு இந்த 5 வார் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் வார். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல தரவா பார்த்து அப்டேட் பண்ணிருங்க நோட்டுக்கு. நாளைக்கு 6 to 8 we will continue from there. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் யூ மைட் ஹேவ் டு ரைட் ஆன் சாட்டர்டே. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அப்புறம் 3 கிளாஸ் இருக்குல்ல, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அந்த 3 மண்டே டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரியா? இன்னைக்கு வரைக்கும் முடிச்சதை நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு, ஸ்கூல் இன்னைக்கு மத்தியானம் இருக்கு, ஸ்கூல் புக்ஸும் படிச்சு அப்டேட் பண்ணி படிச்சு முடிச்சிருங்க. அதனால தான் கிவிங் அ பாஸ் ஹியர். ஃபைன், ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டரினா என்ன, யூரோப்பியன் இன்வேஷன் கம்ப்ளீட்டா, பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆனது, பிரிட்டிஷ் வர்சஸ் பிரெஞ்சு, பிரிட்டிஷ் வர்சஸ் இந்தியா. கிளியர்? ஸோ ஃபினிஷ் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் அடுத்த 3 கிளாஸ் என்ன நடக்கிறோமோ அது மண்டே பார்த்துக்கலாம். ஓகே, வில் ஸ்டாப் ஹியர் ஃபார் டுடே. டெஃபினெட்லி 100% புக்கு படிக்கணும், எந்த செகண்ட் ஒப்பீனியனும் இல்லை, கண்டிப்பா படிக்கணும். படிச்சு இதோட அப்டேட் பண்ணிருங்க. கிளியர்? ஓகே, டன். தேங்க்யூ. see you tomorrow at 6 AM in the morning. காலையில 6 மணிக்கு, மிட் நைட் 6 மணிக்கு அப்படி கூட வச்சுக்கோங்க. சாயந்தரம் 6 மணி நினைச்சிடாதீங்க.
வந்துருங்க ஆன்லைன் கிளாஸ்க்கு. ஒரே ஒரு என்ன சொல்றது ஃப்ரீடம் வேணா கொடுக்குறேன் மேம். வெக்கேஷன் மேம் 6 மணிக்கு வீடியோலாம் ஆன் பண்ண முடியாதுன்னு வேணா அது வேணா ஐ வில் அலவ். பட் வந்துருங்க கிளாஸுக்கு வந்துருங்க. ஒன் திங் இஸ் தட் இஃப் யூ மிஸ் த கிளாஸ் ரெக்கார்டிங் பைலப் ஆயிரும். அப்புறம் அதை பார்க்க அப்படியே டிலே ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃபைன். அண்ட் சண்டே வி ஹேவ் கரண்ட் அஃபேர் கிளாஸ். ஓகே தேங்க்யூ. சி யூ டுமாரோங்க. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Ma'am, இன்னைக்கு INM access கிடைச்சிருங்களாங்க ma'am? என்ன கிடைச்சிருங்க? ஐஎன்எம் Access கிடைச்சிருங்க. இப்ப கொடுத்துருவாங்க. Okay, thank you. ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி ஆக்சஸ் கொடுத்துட்டாங்களா? பாத்துக்கோங்க. Okay, thank you, ma'am.